திருச்சியில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், முழு விவரங்கள். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று தமிழகம் வந்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் நேற்றிரவு 10:30 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த பிரதமர் மோடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று வரவேற்றார். அதைத் தொடர்ந்து கார் மூலமாக திருச்சி மேரியட் ஹோட்டல் சென்ற மோடி அங்கு இரவு தங்கி ஓய்வெடுத்தார். இன்று காலை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி மோடியை நேரில் சந்தித்தார். அதைத் தொடர்ந்து சரியாக 10:10 மணிக்கு மேரியட் ஹோட்டலிலிருந்து கார் மூலமாக மோடி விமான நிலையம் புறப்பட்டார். பலத்த பாதுகாப்புடன் காரில் புறப்பட்ட மோடி சரவணன் ஸ்கொயர், கண்டோன்மெண்ட், பாரதிதாசன் சாலை, கொத்தக்கடை, சுப்பிரமணியம் பகுதி வழியாக விமான நிலையம் சென்றார். முன்னதாக திருச்சி பாரதிதாசன் சாலையில் காரில் அமர்ந்தவரை கைகளை அசைத்து இருபுறமும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடன் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். சுப்பிரமணியபுரம் பகுதியை கடந்த போது அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான அதிமுக கைகளில் அதிமுக கொடிகளை ஏற்றி வாழ்த்து முழக்கமிட்டனர். கைகளை அசைத்து புன்முறுவலுடன் அவர்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட பிரதமர் அவர்களை பார்த்து கைகளை அசைத்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் அங்கிருந்து விமான நிலையம் நோக்கி சென்ற மோடி ஹெலிகாப்டர் மூலம் அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் சென்று அங்கு முப்பெரும் விழாவில் பங்கேற்கிறார். தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பயணமாகிக் கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். கங்கை கொண்டான் என்று அழைக்கப்படக்கூடிய ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய பெருவுடையாரை பிரதமர் அவர்கள் வழிபட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அங்கே முருகன் உட்பட பல்வேறு சந்நிதிகள் தனித்தனியாக இருக்கின்றன. ஒவ்வொரு சந்நிதிக்கும் சென்று கடந்த முறை எப்படி ராமேஸ்வரத்திற்கு வந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய தீர்த்த கரைகளுக்கெல்லாம் சென்று பிரதமர் வழிபாடு நடத்தி இருந்தாரோ அதே போன்று இன்றும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய பெருவுடையாரை மட்டுமல்லாமல் மூலவர் மட்டுமின்றி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சந்நிதிக்கும் சென்று முருகப்பெருமான், அம்மன் உட்பட அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்வார் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வழிபாடுகள் எல்லாம் முடிந்த பிறகு அங்கு நடைபெறக்கூடிய கண்காட்சியை பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெறக்கூடிய கண்காட்சி என்பது சோழர்களுடைய படைத்தன்மைக்கு சான்று சொல்லக்கூடிய விதமாக இருக்கும். சோழர்களின் படைபலம் எவ்வளவு வீரியம் கொண்டதாக இருந்தது என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமாக இருக்கும். பிரதமரை நாம் அந்த பார்க்க முடிகின்றது. பொதுமக்களின் அருகில் பிரதமருடைய கார் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தன்னுடைய கரங்களை அசைத்து உற்சாகத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிரதமரை பொறுத்தவரை தமிழ்நாடு என்பது அவருக்கு எப்பொழுதுமே முக்கியமான ஒரு மாநிலம் என்பதை தவறாமல் சுட்டிக்காட்டுவார். வழக்கமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் செல்லும் பொழுதும் அந்த மாநிலத்தினுடைய பெருமையை பேசுவார், அந்த மாநிலத்தினுடைய மொழியினுடைய தொன்மையை பேசுவார் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசிய பொழுதும் தமிழ்நாட்டினுடைய அந்த தொன்மையான இலக்கியங்களின் மேற்கோள்களை எல்லாம் பிரதமர் அவர்கள் எடுத்து கூறியிருந்தார் என்பதை பார்க்க முடிந்தது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழ்நாட்டினுடைய மிக தொன்மையான ஒரு கருத்தாக இருக்கும். தமிழர்களுடைய இலக்கியத்தினுடைய ஒரு தொன்மையான சான்றாக இருக்கும். அந்த கணியன் பூங்குன்றனாருடைய யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை எப்பொழுதுமே பிரதமர் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டு சொல்ல மறந்தது கிடையாது. குறிப்பாக ஐநா சபையில் பேசிய பொழுதும் கூட ஒட்டுமொத்த உலகமும் ஒரே உலகத்தான், ஒரே பூமியில் தான் நாம் வசிக்கின்றோம், எல்லோருமே ஒருவர்தான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அந்த வரிகளை எப்பொழுதும் பிரதமர் எடுத்துக் கூறுவார். அந்த அடிப்படையில் இந்த தமிழக பயணமும் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தை வழங்கி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. நேற்றைய தினம் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று முடித்த பிறகு பிரதமருடைய சமூக வலைதள பக்கத்திலே பிரதமர் என்று ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடி வந்து தரையிறங்கிய பிறகு அங்கு தனக்கு வழங்கப்பட்டிருந்த வரவேற்புகளை எல்லாம் குறிப்பிட்டு அந்த காணொலியை பிரதமர் பதிவு செய்திருந்தார். ஏறக்குறைய நேற்று மட்டுமே தமிழ்நாட்டிற்கு 4900 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு திட்டப்பணிகளை அர்ப்பணித்திருக்கின்றார் பிரதமர். தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விக்கிரவாண்டியிலிருந்து தஞ்சாவூர் வரை அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதிகள் எல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. கூடங்குளம் அணுமின் நிலையம், போடிநாயக்கனூர், மதுரை இடையிலான அந்த ரயில் போக்குவரத்து என்று பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை நாட்டு மக்களுக்கு பிரதமர் நேற்றைய தினம் அர்ப்பணித்திருந்தார். 4900 கோடி மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளாக அவை அமைந்திருந்தன. நேற்று நடைபெற்ற அந்த அரசு நிகழ்ச்சி என்பது முழுவதுமாக அந்த அரசு நிகழ்ச்சியிலே வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக இருந்தன. இன்று பிரதமர் செய்யக்கூடிய இந்த அரசு விழா நிகழ்ச்சி என்பது தமிழர்களுடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் பெரும் மன்னனாக, பேரரசனாக, ஒட்டுமொத்த தென்கிழக்கு ஆசிய நாட்டையும் வென்று ஆண்ட தமிழ் மன்னனான ராஜேந்திர சோழனினுடைய புகழை பேசக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்வாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய நிகழ்வுகள் இருக்கின்றன.
பிரதமர் அதில் பங்கேற்று கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய அந்த தொன்மையான தன்மைகளை எல்லாம் பார்வையிட இருக்கின்றார். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் கிட்டத்தட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு நிகரான சிற்பங்கள். ராஜராஜ சோழன் சோழ மன்னர்களிலேயே புகழ்பெற்ற மன்னர் அவர் உருவாக்கியிருந்த அந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலில் பணி செய்திருந்த சிற்பிகள் அவர்களுடைய மாணாக்கர்கள் இணைந்துதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சோழீஸ்வரர் கோவிலையும் கட்டியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு நிகராக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் அவர்கள் உருவாக்கியிருந்த இந்த பெருவுடையார் கோவிலும் இருந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுதே தஞ்சை பெரிய கோவிலை நினைவுபடுத்தக்கூடிய பெரும் கோவிலாக பெரும் கட்டுமானமாக இந்த கங்கை கொண்ட சோழபுரத்து கோவிலும் இருக்கும். ராஜராஜ சோழனே ஒரு மிகப்பெரிய மன்னர். இந்திய நிலப்பகுதியில் சரிபாதி நிலப்பகுதியை ஆட்சி செய்தவர். அது மட்டுமல்லாமல் இலங்கையை ஆட்சி செய்தவர் ராஜராஜ சோழன். அவருடைய மகனாக இருந்த ராஜேந்திர சோழன் தன்னுடைய தந்தை காலத்திலேயே அறிவிக்கப்படாத ஒரு மன்னனாக பல்வேறு நாடுகளுக்கும் சென்று தந்தையினுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விதமாக பல வெற்றிகளை பதிவு செய்தவர். தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழன் அவர்கள் தஞ்சை பெருவுடையார் கோவிலை உருவாக்கிய பொழுது அந்த சிற்பிகளுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவர் நேரில் பார்த்தறிந்தவர் என்று கல்வெட்டு ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டியிருந்த அந்த சிற்பிகளின் துணை கொண்டு தனக்கான புதிய தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அவர் உருவாக்கிய பொழுது அந்த தலைநகரத்தில் தன்னுடைய தந்தை உருவாக்கியிருந்த தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிகரான ஒரு கோவிலை கட்டுமானத்தை கல் கொண்டு உருவாக்கியிருந்தார் ராஜேந்திர சோழன் அவர்கள். அதன் காரணமாகத்தான் அந்த சிற்பிகளை கொண்டு உருவாக்கியதால் அங்கிருக்கக்கூடிய சிற்பங்கள் தஞ்சை பெரிய கோவில் சிற்பத்தை போன்று ஒரு தனித்த தன்மை கொண்ட சிற்பங்களாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பார்வையிட இருக்கின்றார். தற்பொழுது விமான நிலையத்தை பிரதமருடைய வாகனம் நெருங்கி இருக்கின்றது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு புறப்பட இருக்கின்றார். ஏற்கனவே கடந்த ஆண்டிலே திருச்சிராப்பள்ளிக்கு வருகை தந்த பொழுதுதான் திருச்சிராப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையத்தினுடைய புதிய முனையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வைத்திருந்தார். அதன் பிறகு திருச்சிராப்பள்ளியிலிருந்து பல்வேறு சர்வதேச அளவிலான விமான போக்குவரத்தும் தொடங்கி இருக்கின்றன. வழக்கமாக சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து பல்வேறு நாடுகளுக்கும் செல்லக்கூடியவர்கள் தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்தே பயணம் செய்ய முடிகின்றது. திருச்சியிலிருந்தே உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் புதிய விமான போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிடக்கூடிய விதமாக பிரதமருடைய கடந்த பயணத்தின் பொழுது திருச்சிராப்பள்ளிக்கு இந்த விமான முனையத்தினுடைய திறப்பு விழாவை கொடுத்திருந்தார். அதன் மூலமாக புதிய விமானங்கள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பிரதமர் அவர்கள் ஸ்ரீரங்கத்திற்கும் கடந்த ஆண்டிலே வருகை தந்திருந்தார். கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பாக திருச்சிராப்பள்ளிக்கு வந்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருக்கக்கூடிய திருவரங்கத்திற்கு சென்று திருவரங்க பெருமானுடைய ஆசி பெற்றிருந்தார். அதன் தொடர்ச்சியாக ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்கு சென்று அங்கு ராம ஈஸ்வரர்களை எல்லாம் வழிபாடு நடத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று வரக்கூடிய இந்த பயணத்திலே கலாச்சார ரீதியாக தமிழர்களுடைய பாரம்பரியத்தை பேசக்கூடிய ராஜேந்திர சோழன் உருவாக்கி இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் என்று சிறப்பு பெயர் பெற்ற கங்கை வரை வெற்றி பெற்று மலேசியா உள்ளிட்ட கிழக்கு ஆசிய நாடுகளையும் தன்னுடைய போர் திறத்தால் வென்ற ராஜேந்திர சோழனுடைய புகழ்பாடக்கூடிய அந்த கட்டுமானத்தை நேரில் சென்று பிரதமர் பார்வையிட இருக்கின்றார். திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட இருக்கின்றார். பாஜகவினர் பொதுமக்கள் வழங்கிய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மேலும் அதிமுகவினரும் திருச்சிராப்பள்ளியில் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றிருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்த பிறகு பிரதமருடைய முதல் பயணம் இது. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தமிழகத்திற்கு வருகை தந்து அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்திருந்தார். அதன் பிறகு பிரதமர் தமிழகத்திற்கு எப்போது வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவினருக்கு மட்டுமல்லாமல் அதிமுகவினருக்கும் இருந்தது. இந்த நிலையில்தான் தன்னுடைய பயணத்தை பிரதமர் மேற்கொண்டிருக்கின்றார். அதிமுகவினர் குறிப்பாக திருச்சிராப்பள்ளியினுடைய அதிமுக நிர்வாகிகள் விமான நிலையம் வரை சென்று பிரதமருக்கான அந்த வரவேற்பினை நேற்றைய தினமும் வழங்கியிருந்தார்கள். இன்றும் பிரதமர் செல்லக்கூடிய இந்த சாலை பகுதி முழுவதுமாக பாஜக தொண்டர்களுக்கு நிகராக அதிமுக தொண்டர்களும் காத்திருந்து பிரதமரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமருக்கான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகின்றது. ஹெலிகாப்டர் மூலமாக செல்லக்கூடிய பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முடித்த பிறகு மீண்டும் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திற்கு வந்து திருச்சியிலிருந்து டெல்லி புறப்பட இருக்கின்றார். கடந்த 1 வார காலமாக உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று ஐரோப்பிய நாடுகளுடன் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் மேற்கொண்டு வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சீன ஆதரவு நிலைப்பாடோடு இருந்து வரக்கூடிய நாடாக இருக்கும் மாலத்தீவு நாட்டுடன் ஒரு ராஜ்ய ரீதியிலான ஒப்பந்தத்தை பிரதமர் அவர்கள் நேற்று முன்தினம் மேற்கொண்டிருந்தார். அதன் மூலமாக மாலத்தீவு இந்திய சார்பு நிலையோடு தான் இயங்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலையை
அந்த இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலே பிரதமர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே சீனா மாலத்தீவை தங்கள் வசம் எடுத்துக் கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு தன்னுடைய ஆதரவாளரை மாலத்தீவினுடைய அதிபராக வரவைத்திருந்தார்கள். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசினுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக மாலத்தீவினுடைய புதிய அதிபர் கூட இந்திய ஆதரவு நிலைப்பாட்டில்தான் தொடர முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றார்கள். மேலும் மாலத்தீவுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதற்காக இந்திய ராணுவ வீரர்களும் தொடர்ந்து மாலத்தீவில் இருப்பதையும் உறுதி செய்து முடித்துவிட்டுதான் நேற்றைய தினம் மாலத்தீவிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டு வந்திருந்தார். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று முடித்து 4900 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு அந்த பணிகளை எல்லாம் பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அனைவரும் பிரதமரை சந்தித்து தங்களுடைய வரவேற்பினை நேற்று இரவு திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் வழங்கியிருந்தார்கள். தற்பொழுது திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தை பிரதமர் சென்றடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக கங்கை கொண்ட சோழபுரம் சென்று அங்கு நடைபெறக்கூடிய ஆடி திருவாதிரை நிகழ்விலே பங்கேற்கின்றார். ஆடி திருவாதிரையை உட்பட அந்த 3 நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறுகின்றன. முப்பெரும் விழாவாக பிரதமர் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறுகின்றது. அதில் பங்கேற்கக்கூடிய பிரதமர் ராஜேந்திர சோழனினுடைய திருவுருவ படம் பொறிக்கப்பட்ட புதிய நாணயத்தையும் வெளியிட இருக்கின்றார் என்பது பிரதமருடைய பயணத்தின் மிக முக்கியமான ஒரு சிறப்பாக இருக்கின்றது. பிரதமருடைய வருகையை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் முழுவதுமாக 5 அடுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மீன் சுருட்டி உட்பட அந்த பகுதிகளில் ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் அனைவரும் நன்கு சோதனைக்கு பிறகுதான் அந்த பகுதியில் வரவேற்புக்கு நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றார்கள். பிரதமருடைய வாகனம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.